ஹே ஆர்டிஸ்ட், நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேம்லினில் ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த அக்ரிலிக் மார்க்கர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொடுத்துருக்க ப்ரைஸ்க்கு அது ஒர்த்தாக இருக்கா, தென் அதோட கலர்ஸ் அண்ட் வைப்ரண்ட் எப்படி இருக்குது, தென் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு தி ரிவ்யூ ஸ்பாட் சீரிஸ். ஸோ இந்த அக்ரிலிக் மார்க்கர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 12 ஷேட் கொடுக்குறாங்க. ஸோ இதில் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகுது. அரௌண்ட் வந்து ஒரு 700 to 800 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இது வருது. ஸோ இதோட பில்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்புன்னு வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு புல்லட் டிப் கொடுக்குறாங்க. ஸோ புல்லட் டிப்பில் வந்து 4.5 mm கொடுக்குறாங்க. ஸோ கலர்ஸ் பார்க்கையில் நல்ல வைப்ரண்ட்டாக இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எந்தளவுக்கு பிளெண்ட் ஆகுது, அதோட பண்ணும்போது அதோட டிப்பு எந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ நான் கொடுக்குறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் ஸ்கெட்ச் முடிச்சிட்டேன். ஸோ ஸ்கெட்சிங் முடிச்சதுக்கப்புறம் பென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து உங்களுக்கு சீல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதோட கேப்பையும் இந்த இடத்தையும் பிடிச்சி ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து அதை பிரேக் பண்ணிட முடியும். ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கலர் இல்லைன்னு ஃபீல் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக எப்படின்னா நீங்கள் இதை வச்சு ஒரு எம்டி ஏதாச்சும் ஒரு ஷீட்டில் வச்சு நீங்கள் டேப் பண்ணும்போது தான் உங்களுக்கு உள்ளே இருந்து கலர் வந்து வெளியே வரும். ஸோ வரும்போது உங்களுக்கு ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கலர் வந்து இது எந்த அளவுக்கு ஓவர்லேப் ஆக போகுதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஆக்சுவலாக நார்மலாக ஃபில்லிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலர்ஸ் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு கலர் மேலே ஓவர்லேப் ஆகுதுன்றது பார்ப்போம். இப்போ நான் பிளாக் வச்சுருக்கேன். ஸோ பிளாக்குக்கு மேலே நான் டார்க் க்ரீன் அப்ளை பண்ணால் அதில் பிரைட்டாக வருதான்னு செக் பண்ணலாம். ஆக்சுவலாக ரொம்பவே சூப்பராக வருது. ஆக்சுவலாக மிக்சிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல. இதில் ஆக்சுவலாக கீழே இருக்க கலரும் சேர்ந்து நமக்கு மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு அவுட் கொடுக்குது. டேரெக்டாக வேணும்னா நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த அக்ரிலிக் மார்க்ஸில் யூஸ் பண்ணது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மார்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இந்த பிகினர் ஆர்டிஸ்ட்டு, தென் ஜேர்னலிங் ஆர்டிஸ்ட்டு, ஸ்கிராப் புக் ஆர்டிஸ்ட்டு, தென் வந்து இந்த மண்டேலா டூடல் அந்த மாதிரி பண்ணுற ஆர்டிஸ்ட்லாம் இது ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காஸ்ட்டுக்கு இந்த மார்க்கு ரொம்பவே ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு போஸ்கா மார்க்கை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு பென்னோட வேல்யூவே 250 கிட்ட வரும். இது வந்து 12 ஷேடு எல்லாமே சேர்த்தே வந்து உங்களுக்கு வந்து 700 கிட்ட தான் வருது. ஸோ அப்படின்னும் போது பெட்டரான ஆப்ஷன். இந்த பென்னை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ வந்து கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டோட நான் உங்கள்கிட்ட மீட் பண்ணுறேன். பாய்.